ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிள் டே ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னதான் க்ளீனிங் பண்ணாலும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனு. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சியை கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிற அந்த டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி டெட்டாலை வந்து ஒரு 3 ட்ராப் எடுத்துக்கிறேன் ஒரு கிளாத்தில். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் கிச்சனுக்குமே எங்கெங்கெல்லாம் அதிகமாக வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து உட்காருதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் மட்டும் இருந்தால் போதும், நிறைய ஊற்றி துடைக்கணுங்கிறது இல்லை. அந்த ஸ்மெல்லுக்காகவே அந்த பூச்சிகள்லாம் எதுவுமே வராது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வு கீழே மேடை அப்புறம் மேலே டைல்ஸு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் தொடச்சி விட்டுடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி பூச்சிகள் எதுவுமே வராது. நான் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி துடைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப் டெட்டால் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடியில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணி எங்கே வந்து அதிகமான பூச்சிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுட்டா போதும். ஏன்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு அந்த பாக்ஸ்லேருந்து எப்படியும் வெளியே வரும். அப்போ வந்து அந்த ஸ்மெல்லுக்காகவே அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வராது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்க்கு கிட்ட இருந்து தான் அந்த பூச்சிகள் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஜன்னல் இருந்ததுன்னா அங்கேயும் வச்சுக்கலாம். இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு டின்னர்லேருந்து தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பச்சைப்பயிறு கிரேவியும் தாங்க. இப்போ அந்த பச்சைப்பயிறு கிரேவிக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதோட 2-3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 5 கூட எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது பச்சை பயிரை வந்துட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த வறுத்த பச்சை பயிரை 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 4 டம்ளர் இல்லை ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 8 இல்லை 9 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பச்சை பயிர் பொறுத்து அதோட வேகிற தன்மை வந்து மாறும். இப்போது 8 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் பச்சை பயிறு விசில் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து பார்த்தோன்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே வற்றி வந்திருக்குங்க. இப்போது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். அதே சமயத்தில் ஃபுல்லாகவே எல்லாமே மசிஞ்சும் போயிடக்கூடாது. இப்போ அதே 1க்கு 2 வந்துட்டு ஒரு இதை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே கடைய வேண்டாங்க, 1க்கு 2 மட்டும் கடைஞ்சா போதும். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போது கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதையும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையும் அதோடு சேர்த்துடலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு. ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா கடைசியாக ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி அவ்வளோதாங்க, சப்பாத்தியோட இந்த பச்சைப்பயிறு கிரேவி வச்சுட்டு டின்னர் முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.